குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸை தொடங்குவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது செக்ஷன் 32 பார்க்க போகிறோம். செக்ஷன் 32 எவிடன்ஸ் ஆக்டை பார்க்கும். 32 ஒரு வித்தியாசமான செக்ஷன். சில விஷயங்களில் சில இடங்களில் ஆட்களை கிடைக்காது. அது மேட்ரு ரெலவெண்ட்டாக இருக்கும், ஆனால் அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன செய்யங்கிறதுக்காக சொல்லுவாங்க. எப்படின்னா, ஆள் இறந்துருப்பார், காணாமல் போயிருப்பார், அல்லது அன்றைக்கி சூழ்நிலையில் அவரால் சாட்சி சொல்ல முடியாது, ரொம்ப வயசாகிருக்கு, வீட்டில் படுத்திருக்காருன்னு, அல்லது அவன் ஃபாரின் போயிருப்பான், ஆளை கொண்டு வர முடியாது. அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு 8 சப்செக்ஷன் வைக்காங்க. 8 விதமான சூழ்நிலைகளை இதை எப்படி நாம் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லுறதுக்காக. அந்த 32 முதல் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, கீழே இந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்களில் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு. 32 ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் காமன். ஸ்டேட்மெண்ட்ஸ் written or verbal of relevant facts made by the person or themselves relevant. ரெலவெண்ட் ஃபேக்டை பற்றி எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டிங்கில் இருக்கலாம், அல்லது வெர்பலாக இருக்கலாம், வாய் வழியாக சொல்லியிருக்கலாம், அல்லது எழுதியிருக்கலாம். அப்படி உள்ள சூழ்நிலைகளில் இந்த நான் பின்னால் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டன் ஆர் வெர்பல், ஓரல் ஆர் டாக்குமெண்ட் ஆஃப் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ், வழக்குக்கு சம்பந்தமான தொடர்பான விஷயங்களை குறித்து எழுதப்பட்டவை அல்லது சொல்லப்பட்டவை. ரெலவெண்ட்டு இன் த ஃபாலோயிங் கேசஸ். நம்பர் 1, ஹூ இஸ் டெட், ஆள் இறந்துட்டார். அப்போ உயிரோடு இருந்தால் தான் நம்ம அவரை கூட்டிகிட்டு வந்து சாட்சி கூட்டல் நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ண முடியும். ஆள் இறந்துட்டார். ஹூ கெனாட் பி ஃபவுண்ட், அவரை கண்டுபிடிக்க முடியலை, காணாமல் போயிட்டார். 3வது, who has become incapable of giving evidence, சொல்லும்போது நல்லா தான் இருந்தார், இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி போயிட்டார், ஆஸ்பத்திரியில் இருக்கார், மனநிலை நோயாளியா. அல்லது சொல்லும்போது நல்லா இருந்தார், இன்றைக்கி வயசு 90 ஆகிட்டு, ஆளும் தெரியலை, கண்ணும் தெரியலை, காதும் கேட்கலாம். incapable of giving evidence. அடுத்தது, whose attendance cannot be procured without an amount of delay or expense which under the circumstances of the case appears to the court reasonable. இது ஆளை இங்கே விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா இவ்வளவு பணச்செலவாகும், அல்லது இவ்வளவு காலதாமதம் ஆகும், இது இந்த வழக்கை பொறுத்த வரையில் அன்ரீசனபிள் அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரியும்னா அது. அப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இறந்தார், காணவில்லை, அவரால் சாட்சியம் கொடுக்க முடியவில்லை, அல்லது அவரை கூட்டிக் கொண்டு வருமானால் அதிக அளவு பொருட்செலவோ அல்லது அதிக அளவு காலதாமதமோ ஏற்படும் அப்படின்னு கண்டிஷன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கு பின்னால் 8 சப்செக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த 8ல் எப்படி இது பேஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில் 32 பின்னால் உள்ள 8 சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு இதுதான் டையிங் டெக்ளரேஷன். சாதாரணமாக சொல்லக்கூடிய வகையில் மரண வாக்குமூலம். அதுக்கு என்ன ரூலுங்களை பார்க்கலாம். when the statement is made by a person, ஒருத்தர் என்ன சொல்லுதார், by a person as to cause of his death, தன்னுடைய மரணத்திற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், அல்லது as to any circumstances of the transaction which resulted in death, அவருடைய மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையின் காரணங்களை குறித்து சொல்லுவார் என்றால், சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார் என்றால், in cases in which the cause of that person death comes to in question, அவருடைய மரணம் ஒரு விஷயமாகி அங்கே விசாரிக்கப்படும் போது அவருடைய மரணத்தை குறித்து அவர் கூறியது, அல்லது மரணம் ஏற்பட்ட நிகழ்வை குறித்து
அவர் கூறியது, மரணம் ஏற்பட்ட நிகழ்வு அதனுடைய சூழ்நிலையை குறித்து அவர் கூறியது ரெலவெண்ட்டு, ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு இன்னும் ஒரு 2 கண்டிஷன் சொல்லுவாங்க. whether the person who made them was or was not at the time when they were made under expectation of death, தனக்கு இறப்பு வரும் என்று அவர் எதிர்கொண்டு இருந்தார் என்று சொல்வதற்கில்லை, அப்பவும் ஏற்றுக்கிடலாம். மரண வாக்குமூலங்கிறது மரணம் சமயத்தில் கொடுக்கணும்னு இல்லை, அவர் அந்த நேரத்தில் மரணம் எதிர்பார்த்தாரா இல்லையாங்கிறது வேற, அது தேவையில்லை. இன்றைக்கி தேதிக்கு அவர் இறந்துட்டார், அதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அவருடைய இறப்பு சம்பந்தமானது. வாட் எவர் மே பி த நேச்சர் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் விச் ஹிஸ் டெத் கம்ஸ் டு ஏ கொஷன். வாட் எவர் பி த நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது சிவிலுக்கும் பொருந்தும் கிரிமினலுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவதுக்காக சொல்லுவாங்க. இன்னும் ஒரு தடவை கூட செக்ஷனை பார்க்கலாம், ஏன்னா இது பேஸ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டான். இல்லை 1-2 விஷயங்கள் தான் பின்னால் வாங்க வேண்டியிருக்கும். இந்த செக்ஷனையே இன்னொரு தடவை பார்க்கலாம். 4 விதமான சூழ்நிலைகள். 1 இறந்து விட்டார், 1 காணாமல் போனார், 1 அவர் முடியாமல் இருக்கிறார், 3வது அவரை கொண்டு வருமானா அதிக பொருட்செலவு காலதாமதம் ஆகும். 4 வித சூழ்நிலைகள். இதில் 8 சப்செக்ஷனில் 8 விதமான சூழ்நிலைகளை சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இது இப்படி இருக்கும்போது ஏற்றுக்கிடுங்கன்னு. அதில் 1வது தான் டையிங் டெக்ளரேஷன். ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுதார், அவருடைய இறப்பின் காரணம் அல்லது அவர் இறப்பு ஏற்படு காரணமான சூழ்நிலைகளை பற்றி. இது எங்கே செல்லும் அப்படின்னு சொன்னால், அவருடைய இறப்பு ஒரு விஷயமாக இருக்கும்போது அவர் இறப்பை எதிர்கொண்டு இருந்தார் என்று அவருக்கு தெரியாமல் இருக்குது, அதை பற்றி கவலையே இல்லை. A person who made them was or was not at the time when they were made under expectation of death. அது சிவிலுக்கும் பொருந்தும் கிரிமினலுக்கும் பொருந்தும். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இது ஒரு லீகல் மேக்ஸிம் சொல்லுவாங்க, நமோ மோரிட்டுரஸ் ப்ரிசூமிட்டர் மென்டைர் அப்படின்னு. அதாவது நோ மேன் வில் மீட் த மேக்கர் வித் லை இன் ஹிஸ் மவுத். தன்னை படைத்தவனை வாயில் பொய்யோடு ஒரு மனிதன் சந்திக்க மாட்டான் அப்படின்னு. இதான் கடைசி வார்த்தை. அவன் பேசிக்கிட்டு இருக்கான், இறக்க போகிறான். இறந்த உடனே அங்கே போகும்போது ஒரு பொய் பேசிட்டு நேரடியாக சாக மாட்டான், சாக போகிறவன் பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு பேஸு. அதுதான் இந்த இது. அதனால தான் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடுதோம். இறக்கும்போது ஒருத்தன் பொய் சொல்லுவான்னா அவன் அடுத்து நேரடியாக போய் கடவுளை போய் பார்க்க போகிறான் இறந்த உடனே. அதனால் he will not meet his maker with a lie in his mouth அப்படிங்க. அதனால் இதுக்கு கொஞ்சம் வேலிடிட்டி கூட. எக்ஸப்ஷன் டு ஹியர்சே எவிடன்ஸ். பொதுவாக நம்ம அவன் சொன்னால் இவன் சொன்னாங்க அதை எடுத்துக்கிடுது இல்லை, இங்கே அதை எடுத்துக்கிடுதோம். டையிங் டாக்குமெண்டேஷனை பற்றி, இது டையிங் டெக்ளரேஷனை பற்றி சொல்லும்போது எதுவுமே வாய்வழி வாக்குமூலமாக இருக்கலாம் அல்லது எழுத்தாக இருக்கலான்னு மேலே வருது. இந்த மரண வாக்குமூலத்தை வாய்வழியாக ஒரு ஆள்கிட்ட கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட அவர் சொல்லுதாருன்னு வைக்கலாம் மரண வாக்குமூலம். அங்கே ஜட்ஜிட்ட அங்கே இது வரும்போது மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட இப்படி சொன்னாருங்க விஷயத்தை தான் அங்கே கொண்டு போக போகிறோம். இல்லை ஒரு டாக்டர்கிட்ட மரண வாக்குமூலம் கொடுத்தாரு, அவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத கொண்டு போக போகிறோம். அங்கே என்ன நேரடியாக இறந்தவர் வந்து சொல்லவில்லை, வேற ஒருத்தர் கேட்டுட்டு தான் சொல்லுதார். இது ஹியர்சே எவிடன்ஸை வாங்க மாட்டோன்னு சொல்லுக்குள்ள ஒரு எக்ஸப்ஷன். இது ஓத்து எடுத்துட்டு சாட்சி கூட்டம் வந்து சொல்லலை, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதை நம்ம எடுத்துக்கிடுதோம். ஏன்னு சொன்னால் இதை வேண்டான்னு தள்ளிட்டா அங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். இப்போ கணவன் மனைவியை கொல்லுதான்னு வைக்கா, மனைவியும் கணவனும் ஒரு வீட்டுக்குள்ளே தான் உள்ளே இருப்பாங்க, அங்கே தான் கொலை சம்பவமே நடந்திருக்கு. மனைவி ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கையில் ஆஸ்பத்திரி போயில ஆஸ்பத்திரியில் வச்சு மரண வாக்குமூலம் கொடுத்தாங்க, இறந்துட்டாங்க. அப்போ மரண வாக்குமூலம் எடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரே ஒரு அவைலபிள் எவிடன்ஸு அவங்க மட்டும்தான். அவங்களும் இறந்தாச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும், நம்ம வேறு சாட்சியை எடுக்க முடியாது. அதனால் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் வரலாங்கிறதுக்காக நம்ம ஒரு மரணம் விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கிடுதோம்.
டையிங் டெக்ளரேஷனுங்கிறது ஒரு மேக்கரை ஒருத்தன் வாயில் பொய்யோட பார்க்க மாட்டாங்க நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிடுதோம். இதுதான் டையிங் டெக்ளரேஷன். அதனால் இதனுடைய அக்செப்டபிலிட்டி வேல்யூ அதிகம். மற்ற சாட்சியங்களை போல் இல்லாமல் இது கொஞ்சம் அக்செப்டபிள் அதிகமாக இருக்குது. காரணம், ஒரு இறக்கும்போது ஒரு மனிதன் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு. இது ஹியர்சே எவிடன்ஸுக்கு ஒரு எக்ஸப்ஷன். காரணம், மற்ற விஷயங்களில் அவர் சொல்லதை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். இவர் ஒருத்தருடைய டையிங் டெக்ளரேஷனை வேற ஒருத்தர் வாங்கி அவர் தான் கோர்ட்டுக்கு கொண்டு தரார். உதாரணத்துக்கு இறக்கும்போது டாக்டர் ஒருவர் டையிங் டெக்ளரேஷன் வாங்கினாருன்னா அவர் தான் கொண்டு கோர்ட்டில் தராரு. இது ஹியர்சே. ஆக்சுவலாக சொன்னவொன்னே நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ணது இல்லை, இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டோம். ஹியர்சேக்கு இது ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு வருது. அதாவது இம்பெண்டிங் டெத்து, அவன் இறக்க போகும்போது பொய் சொல்ல மாட்டான். இது என்னெல்லாம் செக்ஷனில் கண்டிஷன்ஸ் சொல்லுது? காஸ் ஆஃப் டெத்து, இறப்பின் காரணமாக ஒரு விஷயமாக இருக்கணும், அவனுடைய இறப்பின் காரணமாக இருக்கணும், தேர்ட் பார்ட்டி இல்லை. அவருடைய இறப்பின் காரணம் ஒரு வழக்கில் ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ரெண்டாவது, அவனுடைய வழக்குக்கு அந்த வழக்கில் இவருடைய மரணம். மூணாவது, அண்டர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத்து, இவர் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாரா இல்லையா என்பது விஷயமல்ல, அவருடைய டெக்ளரேஷன் தான் இருக்குது. நாலாவது, அப்ளிகேபிள் டு சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ரெண்டுக்கு வரும். இதை வேறு சாட்சிகள் வழியாக நீங்கள் நிரூபிக்க வேணும் என்று இல்லை அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் ராம்சாகர் யாதவில் சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் ப்ரூடன்ஸோ இல்லாட்டா ரூல் ஆஃப் லாவோ சொல்லலை. டையிங் டெக்ளரேஷன் அது எந்த அளவு நம்பகத்தன்மை என்பதை மட்டும் பாருங்கள். நீங்கள் அதை நிரூபிக்கணும் கேட்கணும்னு இல்லை. ஆனால் அந்த ஆள் ஃபிட் கபபிள் ஆஃப் கிவிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். 7 வயசு குழந்தையோட டையிங் டெக்ளரேஷனை வச்சு ஒருத்தனை தண்டிக்க முடியாது. ஃபார்ம்னு சொல்லும்போது இது ரைட்டிங்கில் இருக்கலாம், வெர்பலில் இருக்கலாம், அல்லது சைனாக இருக்கலாம், எழுதலாம். அல்லது அவர் சொல்ல சொல்ல வேற ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, டாக்டர் எழுதலாம். பெஸ்ட் ஃபார்ம்னு சொல்லக்கூடியது கேள்வியும் பதிலும். நீங்கள் இருந்தீர்களா போனீர்களான்னு ஒன்றையாக கேட்டு எழுதினீங்கன்னா இருக்குது. அந்த ஆள் எழுதக்கூடிய அளவில் பேசக்கூடிய அளவில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து அந்த வேலிடிட்டி வருது. சைனில் கூட இருக்கலாம். குயின் எம்பரஸ் வர்சஸ் அப்துல்லா, இந்த வழக்கில் கழுத்தை வெட்டிட்டாங்க, அந்த அம்மாவால் பேச முடியல, அவங்க சைன் கொடுத்தாங்க, கையை காட்டினாங்க, சைகையை கொடுத்தாங்க, அந்த சைகையை கூட எடுத்து கொண்டார்கள். அடுத்தது மோர் தேன் ஒன் டையிங் டெக்ளரேஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட டையிங் டெக்ளரேஷன் இருந்தால் என்னன்னு நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இறக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பொய் சொல்லாது ஒரே லெவலில் இருந்ததுன்னா ஏற்றுக்கலாம். கன்சிஸ்டன்சி இருந்தால் எத்தனை இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. குண்டலா பாலா சுப்பிரமணியம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசம் சொல்லுவாங்க. மெட்டீரியல் ஃபேக்ட் அப்படி இருக்கா அப்படின்னு எடுங்க. டிஃப்ரெண்ட் டையிங் டெக்ளரேஷனில் வேறு மாதிரி. ஏன்னா ஒரு 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பான், ஒருத்தன் பார்க்க வருவான், பார்க்க போகிறவன் சொன்னதை வச்சு இவனுடைய மைண்டில் வேறு மாதிரி விஷயங்கள் வரலாம், கற்பனைகள் வரலாம். அவனும் கூட சேர்ந்து செய்திருக்கணும், ஒன்றும் கொலை பண்ணியிருக்கணும், 4 பேர் சொல்லிட்டு போனால் படுத்துக்கிடவனுக்கு. அப்போ அவனும் கூட அடித்த நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் தலையில் கம்பிட்டு அடித்தான்னு வைக்கலாம். 4 பேர் அடிக்கையில் இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இவன் தான் அடித்தான்னு. 4 பேர் பார்த்துட்டு போயில அவனும் கூட நின்னானே, நான் பார்த்தேன்னு அவனும் கூட நின்னான்னு சொன்னேன்ல, இவன் இமேஜினேஷனில் போயிடுவாங்க. அப்போ கன்சிஸ்டன்சி இருக்காது. வேறு டையிங் டெக்ளரேஷனில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரே மாதிரியாக எல்லாத்துலேயும் சொன்னால் எத்தனை டெக்ளரேஷன் வேணாலும் சொல்லிக்கோ, நான் எடுத்துக்கிடுதோம் அப்படின்னு. நோ கம்பல்ஷன் டு டிக்ளேர் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் தான் கொடுக்கணும்னு இல்லை, யாராருக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட கொடுத்தாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அக்செப்டபிலிட்டி வருது. இப்போ ஒரு சொந்தக்காரன்ட்ட கொடுத்தான், அவன் இறக்க போகும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு செத்தான், என்கிட்ட சொல்லிட்டு சொத்தான், அவன் சொல்லுதான்னு வைக்கலாம். அவனுக்கு பயாஸ்டா அவன் எப்படி இருக்கான் எங்களை பொறுத்து. ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு டாக்டரு அவர்கிட்ட எடுத்துக்கிட்டான், இல்லை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்தாங்க, அது யார்கிட்ட சொல்லுதாங்கிறத பொறுத்து அதனுடைய நம்பகத்தன்மை மாறுது அப்படின்னு. இதைத்தான் குஷால் ராவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பேயில் சொல்லுவாங்க. ஒரு டெக்ளரேஷன் மட்டுமே போதுமானது ஒருவனை தண்டிக்க, அது வேறு சாட்சியங்கள் வழியாக நிரூபிக்கப்பட வேண்டும் என்று இல்லை.
ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இருக்கணும். ஒரு கணவனும் மனைவி இருக்கான், வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்காங்க. கணவன் தான் மனைவியை கொல்லுதாங்க. மனைவி 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அங்கே கூப்பிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அவர்கிட்டயே டெக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு. அப்போது அது ஏற்றுக்கொள்ளத்துக்கு அந்த ஒரு டெக்ளரேஷன் போதும் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு. என்ன மாதிரி சூழ்நிலைகளில் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ ஆஸ்பத்திரியில் 10 நாள் கிடந்தால் 10 பேர் வந்து பார்த்தாங்க, ஒன்று ஒன்றா சொன்னாங்க. இவங்க மனசு மாறிச்சு, அந்த டெக்ளரேஷனுடைய வடிவம் மாறுது அப்படின்னா அதை ஏற்றுக்கிட முடியாது. இது ஒரு வீக் எவிடன்ஸ்னு சொல்லக்கூடிய இல்லை. சில விஷயத்தை நம்ம வீக் எவிடன்ஸ் சொல்லுவோம். உதாரணமாக ஒரு அப்ரூவரோட எவிடன்ஸை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு இல்லை. அவன் வந்து தண்டனைக்கு பயந்து ஒரு குற்றவாளி மற்ற குற்றவாளிகளை காட்டி கொடுக்கான், அது வீக் எவிடன்ஸ். அப்படி ஒரு வீக் எவிடன்ஸ்னு இது சொல்லக்கூடியது இல்லை. சேம் ஃபுட்டிங் வித் அதர் எவிடன்சஸ். மீதி எல்லா எவிடன்ஸு மாதிரியே தான் இதுவும் எவிடன்ஸு. அவன் ஆள் இல்லை, கிராஸ் எக்ஸாமின் பண்ணலை அப்படின்னு இல்லை. ரெக்கார்டட் பை காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அதுக்கு வெயிட்டு தனி, அது மட்டுமே போதும். இது வந்து ரிலையபிள் தான். ஆனால் பார்க்கும்போது என்னெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுன்னா, அந்த ஆள் இறக்கமாக அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு இருந்தானா. 10 பேரை வந்து அடிக்கையில் இவன் நின்னா இவன் அடித்தான் அப்படின்னு சொல்லுது. 10 பேர் வந்தான்னா 10 பேரையும் கவனிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும், அந்த இடத்துல புத்தி இருக்கணும். சடனாக 10 பேர் வந்து ஒருத்தனை அடிக்க போகும்போது அவன் நீ வந்திருக்கான்னு கேட்க மாட்டான்னா பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. திடீர்னு வந்து ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து அடிக்காங்க. அந்த 10 பேர் யாருன்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில். இப்படி அவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த டையிங் மேன் ஃபார் த அப்சர்வேஷன், கவனிப்பதற்கு அவருக்கு நேரம் இருந்ததா, அந்த இடத்துல லைட் இருந்ததா, வெளிச்சம் இருந்ததா, அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார், இதெல்லாம் பார்க்கணும். அந்த மனுஷனால் இவ்வளவையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா, அது பாதிப்பதற்கான வாய்ப்பு இருந்ததா, அவனுடைய கண்ட்ரோலில் இருந்ததா, இதை பார்க்கணும். அவர் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கன்சிஸ்டன்சி இருக்கா, நேற்று சொன்னதை இன்றைக்கி சொல்லுதார், இன்றைக்கி சொன்னதை நாளைக்கு சொல்லுதாரான்னு பார்க்கணும். அவன் அங்கே நேரடியாக போலீஸ்காரங்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான், கம்ப்ளைண்ட் எடுத்து போலீஸு கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க, அங்கே ஒரு ரிப்போர்ட்டு, மரண வாக்குமூலம் கொடுக்கையில் அங்கே ஒரு ரிப்போர்ட்டு. அப்படி மாறக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி அட் த ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி செய்திருக்கணும். ஆஸ்பத்திரியில் போன உடனே ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு 11ஆம் நாள் கொடுத்தோன்னா இந்த 10 நாளில் வந்த இடங்களில் அவருடைய மனசு மாறுறதுக்கு இருக்குது. ஷுட் பி டேக்கன் அட் த ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்நாடகா ஹைகோர்ட்டு ஸ்டேட் வர்சஸ் மோரே கவுடா அங்கே கேஸில் சொல்லுவாங்க, சூசைட் நோட்டு அது ஒரு டையிங் டெக்ளரேஷன் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. ஏன்னா இறக்கமாக அதுக்கு முன்னால் நம்மகிட்ட யார்ட்டையும் கொடுக்கலனாலும் அவனே எழுதி வைக்காங்க. சூரஜ் டியோ ஓஜா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த கேஸில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எடுக்க முடியாது அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க ஷார்ட்டாக இருக்கனால தான் அது ரொம்ப உண்மையாக இருக்கும், அது கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. ஏதாவது ஃபேக்ட்டு தப்பாக இருந்ததுன்னா எடுக்காதீங்க. மெடிக்கல் ஒப்பீனியன் வந்து மற்றவங்களுடைய விட்னஸை தள்ளி விடாது அப்படின்னு. எல்லோரும் வந்து விட்னஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, டையிங் டெக்ளரேஷன் கொடுக்கும்போது அவர் கான்சியஸாக இருந்தார் அப்படின்னு. ஆப்போசிட் சைட்காரன் டாக்டருக்கு பணம் கொடுத்து அவன் கான்சியஸ் இல்லைன்னு சொல்ல வைக்கான். டாக்டர் மட்டும் சொல்லுதாரு அவன் கான்சியஸாக இல்லை, அவன் சுய நினைவோடு இல்லை அப்படிங்கார். பார்க்கவும் பூரா வந்து ஐயா என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கா, என்ன விசாரித்தார், என் பிள்ளைய விசாரித்தார், அவன் நல்ல நினைவோடு தான் இருந்தார் அப்படின்னு விட்னஸ் எல்லாம் சொல்லுதாங்க. மெடிக்கல் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுது கான்சியஸ்னஸ் இல்லைன்னு. அது அப்படி இல்லை, கான்சியஸ்னஸ் இருக்குன்னு விட்னஸ் சொன்னாங்கன்னா மெடிக்கல் ஒப்பீனியன் வேண்டான்னு தள்ளு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு 400 ராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படின்னு கேஸில் சொல்லும். டவுட்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா எடுக்காதீங்க. ஒரு 8 மணி நேரத்தில் ரமிலா பென் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 8 மணி நேரத்தில் 4 டையிங் டெக்ளரேஷன் கொடுத்தாங்க. முதல்ல டாக்டர்கிட்ட கொடுத்தாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாங்க, 2 மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுத்தாங்க. இது கொடுத்தது மட்டும் இல்லை, ஒன்றில் கூட டாக்டர்ஸ் வந்து கான்ஷியஸாக இருக்காங்கன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் இணைக்கலை, அதனால் அதை எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க.
இது பொதுவானது டையிங் டெக்ளரேஷனை பற்றி நம்ம பார்க்கக்கூடியது. இனி எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு, எக்ஸப்ஷன்ஸ் டு டையிங் டெக்ளரேஷன் அது செக்ஷனில் சொல்லியிருக்க மாதிரி அவருடைய இறப்பல்லாது வேறு விஷயமா இருந்து அதை ஏற்றுக்கிடக்கூடாது, அவர் காம்பிட்டன்ட் இல்லையா ஏற்றுக்கிடக்கூடாது, டெக்ளரேஷன் கன்சிஸ்டன்சி இல்லையா வேண்டாம், டவுட்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கா வேண்டாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்களா அவர் கொடுக்கறதுக்கு முன்னால் அது சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்து அதன் காரணமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு டெக்ளரேஷன்னா வேண்டாம், டெக்ளரேஷன் அன்ட்ரூ சில விஷயங்கள் உண்மைக்கு முரணாக இருக்கின்றன என்று தெரிகிறது அப்படின்னா வேணுங்கிறத எடுத்துகிட்டு அதை அன்ட்ரூங்க விட்டுருங்க. ஏதாவது விஷயம் எடுக்கணுன்னா எடுத்துக்கிடுங்க. அவன் இன்காம்பிட்டண்ட்டாக இருந்தால் எடுக்க முடியாது, அடுத்தவனுடைய இறப்பை குறித்தான எடுக்க முடியாது, கான்ட்ராடிக்டரியாக இருந்தால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத டையிங் டெக்ளரேஷன். அப்போ டையிங் டெக்ளரேஷன்னு இதில் சொல்லக்கூடிய விஷயம் மெயினாக இருக்குது, அவருடைய இறப்பை குறித்து இருக்க வேண்டும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், சிவில் கேஸில் எடுத்துக்கலாம், கிரிமினல் கேஸில் எடுக்கலாம், கன்சிஸ்டன்சி வேணும், எத்தனை வேணாலும் கொடுத்துக்கிடலாம், ஆனால் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னு. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இனி உள்ளது இதே பேஸு காணாமல் போனவர்கள் தான், ஆனால் பின்னால் வரும்போது வேறு வேறு சூழ்நிலைகளில் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்ல போகிறாங்க. இந்த டையிங் டெக்ளரேஷன் கொஞ்சம் முக்கியமானது, கேளுங்க. இது பின்னால் ஒரு செக்ஷனில் வருது. எப்படின்னு சொன்னால், ஒருவன் காணாமல் போயிட்டான், என்ன செய்வீங்க? ஒரு 7 இயர்ஸ் டைம் பீரியட்ல அவங்க கிடைக்கலனா அவங்க லீகலி டெட் அப்படினு. அது நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் அந்த செக்ஷனை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அந்த சூழ்நிலைகளில் இதை நம்ம இப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா அங்கே வருது. அது வந்து ரூல் ஆஃப் எவிடன்ஸ். 7 வருஷமாக ஒருத்தர் காணாமல் போய் அவர் நார்மலாக யாருடன் தொடர்பு இருப்பாரோ அவர்களோடு தொடர்பில் இல்லை என்றால் இறந்தவர் என்று கருதி அவர் உயிரோடுக்கு அவர் வந்து சொல்லணும், இல்லை அவர் உயிரோடு இருக்காருன்னு. அப்படி ஒரு செக்ஷன் பின்னால் வருது. இப்போதைக்கு பார்த்துக்கிடுங்க, இது காணாமல் போகிறவர்களுக்கான விஷயம். இங்கே வேற ஒன்றும் சொல்லலை, ஹூ cannot be ஃபவுண்ட், அவ்வளோதான். இங்கே அந்த ரூலுக்கு நம்ம இன்னும் வரலை. செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ cannot be ஃபவுண்டுன்னு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அவரை காணவில்லை அப்படின்னு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த 7 வருஷங்க கேஸு அங்கே வரும். இங்கே கோர்ட்டுக்கு தெரியணும் அவனை கண்டுபிடிக்க முடியலை, விஷயம் இல்லை அப்படின்னு. இப்போது 1 வருஷம்தான் ஆயிருந்திருக்கலாம் காணாமல் போய், அவன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை 7 வருஷம்தான் கழித்து நான் இதை எடுத்துக்கிடுவேன்னா 6 வருஷம் கேஸை வச்சுருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க அவனை காணவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு அதை எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இறந்து போனார், காணவில்லை. இப்போது இங்கே உள்ள ஒருத்தர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு யூஎஸ் போயிட்டார், அவரை கூட்டிகிட்டு வரணும், அவ்வளவுக்கும் பணம் செலவழித்து அவருக்கு கூட்டிகிட்டு வரணும், இல்லாட்டா அவர் அங்கே பெரிய வேலையில் இருக்கார், லீவு கிடைக்காது, 1 வருஷம் கழித்து தான் வருவாங்காரு. அப்படி உள்ள சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டதுக்கு முடியாத சமயத்தில் எடுத்துக்கிட்டதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இறப்பை மட்டும்தான் பார்க்கோம். ஹூ இஸ் டெட்டு தான் வரப்போகுது. இதில் காணாமல் போனவர்கள் செக்ஷன் 1ல் வராது இல்லையா. சப்செக்ஷன் 1ல் யாருடைய மரணம் ஒரு இஷ்யூவாக இருக்கிறதோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்படின்னா அவர் இறந்துட்டார், அதை தான் வருது. புரியுதா? காணாமல் போனவர்கள் வர முடியாதவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சப்செக்ஷனுக்கு இறந்தவர்கள் மட்டும்தான் வராங்க. சந்தேகம் இருக்கா?
எ- இறக்கலைன்னா ஆ இறக்கலைன்னா சம்மன் அனுப்பி விட்னஸ் பாக்ஸில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கிராஸ் எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. டெக்ளரேஷன் வேலிடிட்டி இல்லை. உயிரோட இருக்கார் இல்லையா, சம்மன் அனுப்புவோம், வருவார், சாட்சி கொண்டில் ஏறுவார், சாட்சி சொல்லுவார், எக்ஸாமின் பண்ணுவாங்க, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த ஆல்ரெடி கொடுத்த டையிங் டிக்ளரேஷன் வந்து அட்மிசபிளே இல்லையா சார் கோர்ட்ல? அது வரும்போது பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவரை கான்ட்ரடிக்டரியாக சொன்னார்னா அதை வச்சு பிடிச்சிக்கிடலாம். டையிங் டெக்ளரேஷனையும் கொண்டு வந்து ரெக்கார்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இவரை திரும்ப நம்ம அவரை சாட்சி கொண்டில் ஏற்றி கேட்கும், கிராஸ் எக்ஸாமின் பண்ணதும். கிராஸ் எக்ஸாமின் பண்ணையில் நீ அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டை இதை சொல்லியிருக்கன்னு அவரை கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கையில் வாங்கி வச்சுக்கிட்டு பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் கிராஸ் எக்ஸாமின் கையில் கொடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க. இதை வச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். டையிங் டெக்ளரேஷனுடைய ஒரே ப்ளஸ்ஸு கிராஸ் எக்ஸாமின் இல்லை, வேறு விஷயத்தை வச்சு ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. புரியுதா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டார், ஹாஸ்பிட்டல் மரணத்தில் இருக்கும்போது ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அப்போ அந்த விட்னஸ் வந்து இதுவாகிடும் இல்லை சார்? யார் உயிரோட மரண வாக்குமூலம் கொடுத்தவர் உயிரோடு வந்தால் கிராஸ் எக்ஸாமினேஷனா? ஆமாம் சார். கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவர் மரணத்தில் கொடுத்த வாக்குமூலம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி சொல்கிறார், கொஞ்சம் வேரியபிள் ஆகுது. அது கண்டுபிடிக்கிறதுக்கான வேரியபிளாக கண்டுபிடிக்கிறதான கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போ அவருடைய வாக்குமூலத்தோட மதிப்பு குறைஞ்சி போகுது. வேறையும் சாட்சிகளை வச்சு முடிவு பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். அதாவது இதில் டையிங் டிக்ளரேஷனுக்கும் சிவிலுக்கும் எப்படி சார் ரிலேட் பண்ணுது? இது வந்து கேஸ் ஆஃப் டெத் தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதனால நான் வந்து சொல்லிட்டேன், இவன் என்ன வந்து கட்டி டையிங் டெக்ளரேஷனுக்கும் சிவிலுக்கு எப்படி ரிலேட் பண்ணலாம்? எதுக்கு? சிவில் ஏன் சிவிலுக்கு ஏன் வராது? ஒரு கேஸ் சொல்லுதான் சிவிலில், அப்பாவை மகன் கொன்னாரு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. சொத்துக்காக கொன்னாருன்னா சொத்து கிடையாதுன்னு இருக்கு இல்லையா? சொத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணால் அவனுக்கு சொத்து இல்லை, மகனுக்கு சொத்து இல்லை. இவர் இறக்கும்போது ஒரு டையிங் டெக்ளரேஷன் கொடுக்காரு, என் மரணத்துக்கு இந்த மகன்தான் காரணம்னு. அப்போ அங்கே இம்பார்ட்டன்ஸ் வருதா சிவில் கேஸில்? சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ அவருடைய மரணம் ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது இருக்கும். இந்த மகன் காரணம் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய சொத்து யார் கொலை பண்ணானோ, சொத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணால் அவனுக்கு சொத்து இல்லை. அப்போ அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது. அது மரணத்தினுடைய காரணம் ஒரு இஷ்யூ ஆகுது. போமா அடுத்தது. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமானது, பின்னால் உள்ளது வேகமாக போயிடலாம். மேட் இன் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போது மேலே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸடு. எது? இறந்து போனார், காணாமல் போனார், வர முடியவில்லை, அல்லது இன்கபபிள். இந்த மாதிரி சூழ்நிலையில் பின்னாலையும் ஒரு 7 எண்ணம் வரப்போகுது. நம்பர் 1 வந்து டெட்டுக்கு மட்டும்தான், இறப்புக்கு மட்டும்தான். இதில் மேட் இன் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸோட சூழ்நிலையில் ஒருத்தர் செய்தால் அதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத இதை சொல்லுவோம். when a statement was made by such a person. யார் such a person? யார்? அந்த இறந்து போனவர், காணாமல் போனவர், வர முடியாதவர், சாட்சியம் கொடுக்க முடியாதவர்.
when the statement was made by a such a person in the ordinary course of business, and in particular when it consists an entry or memorandum made by him in the books kept in the ordinary course of business, or in the discharge of professional duty, or an acknowledgement written or signed by him for receipt of money, goods, securities, document used in commerce written or signed by him, date of letter. இந்த விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். அது அட்மிசபிள், அது ரெலவெண்ட். என்னெல்லாம் பார்க்கலாம்? an entry made or memorandum made in the books kept in the ordinary course of business or in the discharge of business duty. ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் கணக்கு எழுதி வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணம், பேங்கில் ஒருத்தர் கடன் வாங்கினார், லோன் டாக்குமெண்ட் எல்லாம் வெள்ளம் வரையில் போயிட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சாங்க, வெள்ளம் உள்ளதெல்லாம் போயிட்டுன்னு வைங்க. அப்போ ஒருத்தர் கடன் வாங்கினாருங்கிறதுக்கு அங்கே எந்த விதமான அறிகுறியும் இல்லை, டாக்குமெண்ட்டு போயிட்டு. ஆனால் அதே சமயத்தில் அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் ரெக்கார்டில் இவர் பணம் வாங்கினதும் இவர் கொடுத்ததும் இவர் டிரான்சாக்ஷனும் இருக்குது. அது அங்கே ரெலவெண்ட்டு. புக்ஸ் கெப்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வழக்கமாக என்ன வைப்பீங்களோ அது. சின்ன பெட்டி கடையில் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் சிகரெட்டு குடிப்பாங்க எல்லோரும், நிறைய சிகரெட் விற்கும். சிகரெட் அட்டை டப்பாவில் தான் எல்லாரோட கணக்கும் எழுதி வச்சுருப்பான். சிகரெட்டு பாக்ஸோட அட்டையை ரெண்டாக கிழித்து அதை ஒரு ரப்பர் பேண்டு போட்டு அந்த அட்டைகளை தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அட்டையில் ஒவ்வொருத்தங்க கணக்கை ஒவ்வொருத்தையும் பேர் எழுதி அவருக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இவன் 20 ரூபா தரணும், இவன் 40 ரூபா தரணும்னு அந்த சீட்டு கேட்ட மாதிரி அந்த அட்டையில் எழுதி வச்சுருப்பார். சிகரெட்டு அட்டையை கிழிச்சு அது அவருடைய ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவர் வச்சுருக்கக்கூடிய விஷயம். அதுவும் கூட நம்ம ஏற்றுக்கிடலாம். ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் என்னது, பெட்டி கடை. அவர் எப்படி புக்கு மெயின்டைன் பண்ணுவார்? சிகரெட் அட்டைப்பட்டியை முன்னையும் பின்னையும் உள்ளதை எடுத்து சீட்டு கட்டு மாதிரி சைஸில் கட் பண்ணி ஒவ்வொருத்தன் பேராக எழுதி வச்சுருக்காரு, அதை எடுத்துக்கிடலாம். இப்படி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் எழுதக்கூடியதை நான் எடுத்துக்கிட்டோம். அல்லது டிஸ்சார்ஜ் இன் த ப்ரொஃபஷனல் டியூட்டி. ப்ரொஃபஷனல் டியூட்டியில் உள்ளம்போது ஏதாவது எழுதி வச்சுருந்தானா எடுத்துக்கிடுங்க. ஒரு டாக்டர் யார் யாருக்கு டெலிவரி பார்த்தாங்கங்கிறது எழுதி வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் இறந்துட்டாங்க, ஆனால் புஸ்தகம் வீட்டில் கிடக்கு. அவங்க இறந்து 2 வருஷம் கழித்து ஒரு பிள்ளை என்றைக்கு பிறந்தது அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட் ஆகுது. அப்போ அவங்க எழுதி வச்சுருக்க ப்ரொஃபஷனல் டியூட்டியில் எழுதி வச்சுருக்க ரெஜிஸ்டர்ஸ் வரலாம். அல்லது அக்னாலஜ்மெண்ட் ரிட்டன் ஆர் சைன்ட் பை ஹிம் ரிசீட் ஆஃப் மணி. அவர் கடன் கொடுத்துருக்காரு, பையன் வந்து கடன் வாங்கினவன்ட்ட நீ திருப்பி தரல வா அப்படின்னு கேட்க, அவன் கையில் வச்சுருக்கான், அவங்க அப்பா பணம் வாங்கிட்டான்னு ரசீது எழுதி தந்திருக்காருப்பா அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்பா கடன் கொடுத்துருக்காரு, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு ஒருத்தனுக்கு, அவன் மகன் போய் அப்பா இறந்துட்டார், மகன் போய் கேட்கான், ஐயா அந்த 5 லட்சத்தை கொண்டாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், உங்கள் அப்பா ரசீது கையில் இருக்கு அப்படின்னு, அந்த ரசீதை எடுத்துக்கிடலாம். அக்னாலஜ்மெண்ட் ரிட்டன் சைன் பை ஹிம் ரிசீட் ஆஃப் மணி குட்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி. A document used in commerce written or signed by him. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஒரு ப்ராமிசர் நோட்டு அல்லது ஏதாவது டாக்குமெண்ட். டேட் ஆஃப் லெட்டர் ஆர் அதர் டாக்குமெண்ட் யூஸ்வலி டேட்டர் ரிட்டன் ஆன் சைன்டு. ஒரு டேட்டு லெட்டரில் இருக்க டேட்டை அந்த தேதியில் அவர் எழுதினார் அப்படிங்கிறத எடுத்துக்கிடலாம். ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, சென்னையில் போஸ்ட் பண்ணியிருக்கார், அந்த தேதியில் இருக்கார் அப்படின்னு நம்ம அந்த தேதியில் அவர் சென்னையில் இருந்தாருங்கிறத எடுத்துக்கிடலாம். ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ஒரு பிஸ்னஸ்காரனுக்கு, நீ இவ்வளோ பணம் தரணும், எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தர வேண்டும் அப்படின்னு ஒரு தேதி போட்டு எழுதியிருக்காரு. அந்த தேதியை நம்ம அந்த தேதியில்
எடுத்துக்கலாம். அந்த தேதியில் அவர் லெட்டர் எழுதினார் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதாவது மெமோரண்டம் ஆர்டினரி கோர்ஸு, உதாரணம் மேரேஜ் ரெஜிஸ்டர் மெயின்டைன், கோயிலில் ஒரு அர்ச்சகராக இருந்தவர் மேரேஜ் ரெஜிஸ்டர் எழுதி வச்சுருக்காரு, இல்லை ஒரு டாக்டர் எழுதி வைக்கார், இல்லை ஒருத்தன் நான் பணம் பெற்றுக்கொண்டேன்னு ரசீது கொடுக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எடுக்கலாம். ஒரு ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் மதுராலால் தாராச்சந்த், டாக்டர் இறந்துட்டார் கிடைக்கலன்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை இதுக்குள்ளே இந்த செக்ஷன் 32 சப்செக்ஷன் 2 நீங்கள் ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் வர்சஸ் ரக்ஷ்பால் சிங்க் அப்படின்னு ஒரு கேஸு. டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் டாக்டர், இன்ஜுரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவர் வெள்ளைக்கார டாக்டரு இங்கிலாந்துக்கு போயிட்டார். கம்பவுண்டர் வந்து ப்ரூஃப் பண்ணுதார், இது இன்ஜுரி ரிப்போர்ட்டு தான் எங்கள் டாக்டர் கொடுத்ததான், எங்கள் டாக்டர் கையெழுத்து, இவரை செக் பண்ணையில் நானும் கூட இருந்தேன் அப்படின்னு. அது கூட ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது மட்டும்தான் காம்ப்ளிகேட்டட், அதெல்லாம் வேகமாக போயிடும். அடுத்து போகிறான். அதாவது 32 நார்மல் கோர்ஸில் ஒரு பிஸ்னஸ் டீலிங்கில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிடுதோம் அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது, அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மேக்கர். when a statement against the pecuniary or proprietary interest of the person making, it would expose him or would have exposed him to a criminal prosecution or a suit for damages. தனக்கு எதிரான, தன்னுடைய உரிமைக்கு எதிரான, தன்னுடைய பணத்துக்கு லைபிலிட்டி வரக்கூடிய விஷயம், அல்லது அவனை ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷனோ சிவில் ப்ராசிக்யூஷனோ வரக்கூடிய விஷயத்தை ஒரு ஆள் சொல்லியிருந்தாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது யாருமே தனக்கு எதிரான விஷயத்தை சொல்ல மாட்டான். பெக்கூனியரி ஆர் ப்ரொப்ரேட்டரி இன்ட்ரெஸ்ட், அதை வெளியே சொல்லியிருந்தால் அவனுக்கு ஒரு பண விஷயமான ஒரு லைபிலிட்டி வரும். அதை வெளியே சொன்னால் ப்ராப்பர்ட்டி விஷயமாக அவருடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும், அல்லது வெளியே சொன்னால் அவர் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் வரும், அல்லது வெளியே சொன்னால் டேமேஜஸ் சிவில் கேஸில் வரும். இப்படி ஒரு 4 சூழ்நிலைகள். இப்படி உள்ள மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் இறந்தவரோ காணாமல் போனவரோ கண்டுபிடிக்க வர சாட்சி சொல்ல வர முடியாதவரோ சொன்னால் அதை ஏற்றுக்கிடலாம். எப்போ ரெலவெண்ட்டு? பெக்கூனியரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அல்லது பர்சனல் லைபிலிட்டி இருக்கணும். கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வரணும், அல்லது டேமேஜஸ் வரணும். ஒரு உதாரணம் சொல்லுதான், பணம் கொடுத்துருக்கானா இல்லையா, அங்கே தான் அவன் நான் பணம் கொடுக்கவில்லைன்னு அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பணம் கொடுக்கலான்னு சொன்னான்னா அவருக்கு பெக்கூனியரி இன்ட்ரெஸ்ட் வருது. ஒருத்தர் வாடகைக்கு இருக்கார், அவர் வாடகைக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் இறந்துட்டார். வாடகை கொடுக்க வேண்டியால் இறந்துட்டார். இப்போ பையன் கையில் இருக்கான். பையன் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுதான். அவர் இறந்து போனவர் கொடுக்கவருக்கு வீட்டுக்காருக்கு லெட்டர் எழுதியிருக்கார், ஐயா கொஞ்சம் பண கஷ்டம், நான் அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே அவர் லைபிலிட்டியை ஒத்துக்கிடுதார். லைபிலிட்டியை ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு சொன்னால் பெக்கூனியரி லைபிலிட்டி வருது. பெக்கூனியரி லைபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி லைபிலிட்டி ஏதாவது வருமானா அதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹவுஸ் ஓனர் கொண்டு வந்து என்ன காட்டுதார், உங்கள் அப்பா இப்படி எழுதியிருக்காரு, அடுத்த மாதம் தாரன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டர் ரெலவெண்ட்டு. ஏன்? அவர் அங்கே ஒரு லைபிலிட்டியை ஏற்றுக்கிட்டார். பெக்கூனியரி இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எதிராக உள்ள ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்காரு, அதை எடுத்துக்கலாம். ஒரு எழுதக்கூடிய ஆளுக்கு எதிரானது பண விஷயமாகவோ அல்லது ப்ராப்பர்ட்டி விஷயமாக எதிரானது, அல்லது சிவிலோ கிரிமினலோ வழக்குக்கு தன்னை உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு திருமணத்தை ஒருத்தர் நடத்தி வைக்காரு, அவர் திருமணத்தை நடத்தி வைக்காரு, நான் இந்த இவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கான்னு சொல்லுதார்.
அதில் ஒரு ஆள் ஏற்கனவே கல்யாணமானவர், அவர் கல்யாணம் ஆகி முதல் கல்யாணத்தை டைவர்ஸு ஆக்கலை. அதாவது சட்டப்பூர்வமான வேலிடு மேரேஜ் இல்லை. சட்டப்பூர்வம் இல்லாத வேலிடு மேரேஜை ஒன்று செய்தால் அது கூட இருக்கவனும் சேர்ந்து குற்றம் செய்தவங்களாதாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்லுறாரு, இவங்களுக்கும் நான் தான் கல்யாணம் எழுதி முடிச்சு வச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன், அங்கே அவருக்கு ஒரு கிரிமினல் லைபிலிட்டி வருது, இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். அடுத்தது ஒப்பீனியன் அஸ் டு பப்ளிக் ரைட் ஆர் கஸ்டம் ஆர் மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். வேற ஒரு செக்ஷனில் படிக்கும்போது என்ன படித்தோம், பப்ளிக் ரைட்டு, கஸ்டம், மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இங்கே வரும்போது அது எதெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரைட்டு, கஸ்டம், மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும்போது ரெலவெண்ட்னு படித்தோம். இங்கே இறந்தவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெலவெண்ட் படிக்கும். when a statement gives a opinion of any such person as to the existence of any public right or custom or matter of public or general interest, of the existence of which, if existed, he would have been likely aware when such statement was made before controversy as to such right custom has arisen. இப்போ என்ன பார்க்கலாம், ஒரு இறந்தவருடைய ஒப்பீனியன் அல்லது காணாமல் போனவர், சாட்சி சொல்ல முடியாதவர், அவருடைய ஒப்பீனியன். இவர் எதை பற்றி ஒப்பீனியன் கொடுக்காரு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பப்ளிக் ரைட் ஆர் கஸ்டம். உதாரணம், ஒரு இடம் பொது வழி, இது பொது வழியா அல்ல ஒரு தனிப்பட்டவனுடைய இடமா ஒரு கேள்வி. இப்போ பொது வழி பப்ளிக் ரைட்டு, அதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னார்னா ஏற்றுக்கிட போகிறோம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பப்ளிக் ரைட் ஆர் கஸ்டம் அல்லது ஒரு வழக்கம், இப்படி ஒரு வழக்கம் உண்டா, இந்த ஊர் குளத்தில் எல்லாரும் மீன் பிடிக்கலாம், இது ஒரு வழக்கம், அது யாருக்குன்னு சொந்தம் இல்லை, எல்லாரும் வேணாலும் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா அது ஒன்று. அல்லது மேட்டர்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஆர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் ஆர் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட், பொதுவான இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயம். இது இப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும் என்று வகையில் உள்ள ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு எப்போ சொல்லியிருக்கணும், பிஃபோர் எனி கான்ட்ரவர்சி ஹேட் அரைசன். இது விதமான ஒரு தகராறு தொடங்குக்கு முன்னால், ஒரு டிஸ்பியூட்டு தொடங்குறதுக்கு முன்னால் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். உதாரணம், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கார். இந்த ஊரில் இப்படி இருக்குது, ஒரு குளம் இருக்குது, அதில் எல்லோரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயம். அவர் சப்சிக்வெண்ட் அந்த விஏஓ வில்லேஜ் ஆஃபீஸர் இறந்துட்டார். இப்போ அவர் எழுதியிருக்காரு, இந்த ஊர் குளத்தில் எல்லாரும் மீன் பிடிக்காங்கங்கிறது. அப்போ எல்லாருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அந்த தெரிஞ்ச உண்மையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இதில் ஏதாவது டிஸ்பியூட் வருவதற்கு முன்னால் அவர் அதை எழுதியிருந்தாருன்னா அதை எடுக்கலாம். இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஒப்பீனியன் எது குறித்தான ஒப்பீனியன், பப்ளிக் ரைட் இருக்கா, பப்ளிக் கஸ்டம் இருக்கா, இல்லாட்டா பப்ளிக் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட், பொதுவான ஒரு உரிமை இருக்கிறதா அல்லது வழக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற குறித்துள்ள அவருடைய ஒப்பீனியன். அவருக்கு அந்த ஒப்பீனியனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒப்பீனியனை எடுக்க முடியாது. நான் சொல்ல மாதிரி வில்லேஜ் ஆஃபீஸர் அந்த ஊர் குளத்தில் யார் மீன் பிடிக்காங்கிறது தெரியும். அப்படி அவர் எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஏற்றுக்கிடுவோம். பப்ளிக் ஒப்பீனியனை பொறுத்து அவருக்கு அதை அறிவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கிடுவோம். எப்போ செய்திருக்கணும், இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் செய்திருக்கணும். இந்த ரோடு பொது வழியா அப்படின்னா அந்த வில்லேஜ் பெரிய மனுஷர் ஒருத்தர், அந்த வில்லேஜ் அந்த தலையாரி இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதை ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அடுத்ததுக்கு போகலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், எல்லாமே இப்படி தான் வரும், புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். அதாவது அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு விஷயத்தை
சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நேரத்தில் சொல்லையில் அவருக்கு மனசில் ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அங்கே ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. பிஃபோர் த கான்ட்ரவர்சி அரைசஸ். இந்த சண்டையெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இருக்கணும். சண்டை வந்தாச்சுன்னா அவர் பயாஸ்டாக இருந்திருக்கலாம். அதனால் அதை நம்ம எடுக்கவில்லை. பயாஸ்டு ரிப்போர்ட்டை நம்ம எடுக்க போகிறதில்ல. போமா, அடுத்து போகலாமா? சொல்லுங்க. சரி, இது கொஞ்சம் யோசித்து புரிஞ்சு படிங்க. அதனால தான் நிறுத்தி சொல்லுவேன். அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் டு த ரிலேஷன்ஷிப். இவருக்கும் ஒரு உறவு இருந்ததா அப்படின்னா அதில் ஸ்பெஷல் மீன்ஸ் உள்ள தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் சொல்லணும். அங்கேயும் கண்டிஷன் பிஃபோர் த டிஸ்பியூட் வாஸ் ரைசஸ். ஒரு ஊரில் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு இருந்திருப்பார். இன்னொரு ஊரத்தில் வேற ஒரு குடும்பம் வச்சுருப்பார். அங்கே ஒரு பிள்ளையும் இருக்கும். ஒருத்தனுக்கு மட்டும் இது தெரியும் அப்படின்னா அவர் அதை பற்றி சொன்னார்னா, தெரிஞ்சிருந்தாருன்னா எடுத்திருக்கலாம். Statement relates the existence of any relationship by blood, marriage or adoption. ஒரு உறவு அது இரத்த சம்பந்தமாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது தத்து எடுத்தது சம்பந்தமாக இருக்கலாம். இரத்தம்னா கணவன் மனைவி அல்லது சகோதரர், இந்த மாதிரி இரத்த சம்பந்தமான உறவு, அல்லது திருமணம் சம்பந்தமான உறவு. அவன் இவனும் கணவனும் மனைவியா அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தமான உறவு, அல்லது தத்து எடுத்தது. between persons as whose relationship is blood, marriage or adoption, the person making statement as special means. இவர்களுடைய உறவை குறித்து ஒரு இஷ்யூ வரும்போது அது தொடர்பான ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் வச்சிருக்கவர், அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவு இருந்தது. இதை அறிவதற்கு தனிப்பட்ட முறையில் அறிவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் வருவதற்கு முன்னாலேயே சொல்லிட்டார். அப்போ எடுக்கலாம். இறந்தவர் காணாமல் போனவர் உள்ள ஒரு ஆள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுதாரு. அவருக்கு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவர் டிஸ்பியூட் வர்றதுக்கு முன்னால் சொல்லிட்டார். ஏ ஒரு இல்லஸ்ட்ரேஷன், வெதர் ஏ ஹூ இஸ் டெட் வாஸ் ஃபாதர் ஆஃப் பி. ஏ என்பவர் பி என்பவரின் அப்பாவா அப்படின்னு கேட்காங்க. இதில் ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு முன்னால், அவர் என் மகன்தான் அப்படின்னு. அப்போ இறந்து போனவர் ஒரு ரிலேஷனை பற்றி அவர் சொல்லுதாரு, அவர் தான் ஏற்றுக்கிடலாம். இதில் என்ன பொதுவானன்னா, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் மீன்ஸ் இருக்கணும். அந்த விட்னஸ்ஸு வேறு வகையில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கக்கூடாது. அவனுடைய மெமரி என்ன, எப்படி வந்தது என்னங்கிறத விசாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. இனி வில் ஆர் டீடு ரிலேட்டிங் டு ஃபேமிலி அஃபேர்ஸ். இப்போ முந்தினதில் இதே விஷயந்தான், ஆனால் இங்கே வரையில் ஒரு டாக்குமெண்ட்டாக சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் பை பிளட், மேரேஜ், அடாப்ஷன் between persons and is made by will or deed relating to affairs of the family to which such a deceased person belong to in any family pedigree or upon any tombstone or family portrait which such statement are usually made. டிஸ்பியூட் வர்றதுக்கு முன்னால் இது போன விஷயங்கள் எதுலையாவது எழுதியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அங்கே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொன்னோம். இங்கே வேறு விஷயமா ஒரு வில்லில் எழுதியிருக்காரு. இறக்க போகிறவர் வில்லில் எழுதாரு, இப்படி எனக்கு அங்கே ஒரு கல்யாணம், அங்கே ஒரு பிள்ளை அது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட போனோம். ஏன்னா அது இல்லெஜிட்டிமேட்டு சன்னு அப்படின்னா கூட அங்கே ஒரு உறவு இருக்குது. ரிலேஷன்ஷிப் பை பிளட், மேரேஜ், அடாப்ஷனுங்கிறத எதுலெல்லாம் சொல்லியிருக்கலான்னா வில்லில் சொல்லலாமா, டீடில் சொல்லலாமா, அல்லது ஃபேமிலி பெடிகிரின்னு ஏதாவது எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா எழுதலாம். இறந்த கல்லறையில் சொன்னதை கூட எழுதலாம் அப்படின்னு. உதாரணம், இறந்தாருன்னா கல்லறையில் எழுதி வச்சுருப்பாங்க, அங்கேயும் இன்னார் மனைவி
இன்னார் இறந்து விட்டாருன்னா அங்கே கல்லறை இருக்கும், அதை கூட எடுத்துக்கலாம். இங்கே இவருக்கும் இந்த மாதிரி ஒரு உறவு இருந்ததான்னு கேட்கையில் இந்த கல்லறையில் எழுதி வச்சிருக்கு இவருடைய மனைவி இவர் இங்கே இந்த தேதியில் இறந்தார், இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்னு கல்லறையில் எழுதி வச்சிருக்குன்னா அதையும் கூட எடுத்துக்கலாம். இப்படி முந்தினது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க. இங்கே டிஸ்டிங்ஷன் என்ன இருக்குது, அங்கே டெக்ளரேஷன் கிளாஸ் 5ல். கிளாஸ் 6ல் என்ன இருக்குது, வில்லு வேறு விஷயங்கள் கண்ணால் காணக்கூடிய விஷயங்களை அதில் சொல்லுது. அங்கே சொல்லக்கூடியது ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு இருக்குது. A family pedigree become admissible அடுத்தது 7வது டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு டிரான்சாக்ஷன் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 13 கிளாஸ் A. இங்கே when a statement is contained in any deed, will or other document which relates to any such transaction as is mentioned in clause 13A. clause 13Aல என்ன பார்த்தோம், facts relevant when right or custom is in question. ஒரு ரைட்டு ஆர் கஸ்டம் இருந்ததா இல்லையா என்பதை பார்க்கும்போது எதெல்லாம் ரெலவெண்ட்டுங்கிறத செக்ஷன் 13ல் 2 பார்ட்டாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லுதோம், எனி டிரான்சாக்ஷன் பை விச் த ரைட் இஸ் கிரியேட்டட் கிளைம்டு மாடிஃபைடு, ஒரு உரிமை அல்லது ஒரு வழக்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டதோ அந்த டிரான்சாக்ஷன் அந்த நடவடிக்கை பொருத்தமானதுன்னு பார்த்தோம். அது உருவாக்கப்பட்டிருக்கலாம், மாற்றப்பட்டிருக்கலாம், வேண்டான்னு விடப்பட்டிருக்கலாம், அல்லது அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒரு டீடில் இருக்குது அல்லது ஒரு வில்லில் இருக்குது. அந்த வில்லோ டீடோ எழுதினவர் இறந்து விட்டார், காணாமல் போனார் அப்படின்னா ஏற்றுக்கலாங்க தான் இந்த செக்ஷன் சொல்லுவாங்க கிளாஸில். when the statement is contained in any deed, will or other document which relates to any such transaction as is mentioned in section 13A. section 13Aல customs or right or custom ஒரு கேள்வியாக இருக்கும்போது அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெலவெண்ட். அது உருவாக்கப்பட்ட டிரான்சாக்ஷன் அல்லது அது மாற்றப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது அல்ல வேண்டாம் என்று விடப்பட்டது, இதெல்லாம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் ரெலவெண்ட். அந்த டிரான்சாக்ஷன் ஒரு டீடிலேயோ ஒரு வில்லிலேயோ வேற ஒரு டாக்குமெண்ட்லேயோ இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் காணாமல் போயிட்டார், இல்லாமல் போயிட்டார், இறந்து போயிட்டார் அப்படின்னா அது ரெலவெண்ட்டுங்கிறத இந்த 7வது கிளாஸு சொல்லுது. 8வது கிளாஸு மேடு பை செவரல் பர்சன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் ஃபீலிங்ஸ் ரெலவெண்ட் டு த மேட்டர் இன் கொஸ்டின். சம்பந்தப்பட்ட விஷயம் குறித்து பலரால் கூறப்படும் விஷயம், எக்ஸ்பிரஸஸ் ஃபீலிங்ஸ். when a statement was made by a number of persons, expressed feelings and or impressions on their part are relevant. ஊரில் பெரிய ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காங்க ஒரு மோசமான வகையில். இது என்னப்பா இவ்வளோ மோசமாக வச்சுருக்கான்னு ஊரில் இருக்க போகிறவங்கலாம் பேசிட்டு போகிறாங்க. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாரோடும் பொதுவானது, இது தனிப்பட்ட வகையில் செய்ய முடியாது, அதனால் பொதுவானதை நம்ம ஏற்றுக்கிடுதோம் அப்படிங்கிற இது சந்தேகம். இதோட கேளுங்க, நம்ம 32 முடிச்சிட்டோம், அடுத்ததுக்கு போகிறோம். அதாவது சில சூழ்நிலைகளில் ஒரு ஆளை கொண்டு வர முடியலைன்னா அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிடுதோம். அது எவ்வளோ வெயிட்டு கொடுக்கோங்கிறது அது என்ன விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் வாருது அப்படிங்கிறத பொறுத்தது. இதை ரெலவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிடுதோம். ரெலவன்சின்னு சொல்லக்கூடியது அப்படியே நம்ம எடுத்துக்கிடுதோன்னு இல்லை, அதை ரெலவெண்ட்டு வழக்கின் மற்ற சூழ்நிலையில் பொறுத்து அது எப்படி ஏற்றுக்கிடுதாங்கிறத பொறுத்து. சந்தேகம் இருக்கா? போயிடலாமா அடுத்தது? சரி, அடுத்ததுக்கு போகிறோம். Relevancy of certain evidence for proving in subsequent சொல்லுங்க. 32 subclass 8க்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க. பொதுவாக எல்லாரும் சத்தம் போடுவான்னு வைங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கிடுதாங்க. எல்லாரும் அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க,
ஒருத்தனை பற்றி, ஒரு அரசியல் தலைவரை பற்றி எல்லோரும் என்ன சத்தம் போட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னவாக இருந்ததை ஒரு விஷயமாக எடுத்துக்கிடலாம். தனித்தனியாக அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்காக அதை வச்சுருக்காங்க. பொதுவான ஒப்பீனியன் அப்படி இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அதில் என்ன சொல்லுவாங்க, when statement was made by a number of persons and expressed feeling and impressions on their part. பொதுவான ஃபீலிங்கை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தனித்தனியாக அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து நம்ம சாட்சி கொண்டில் நிறுத்த முடியாதுல்ல, அதுக்காக. இல்லை சார், இங்கே டெட்டு cannot be found அந்த மாதிரி வரும்போது இங்கே several persons ஒரு ஒப்பீனியன் இது அதுக்கு அது அவ்வளோ பேரையும் கொண்டு வர முடியாதுல்ல. சொன்னவன் எல்லாரையும் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பொதுவாக சம்மந்தப்பட்டவங்க சொன்னவங்கள சாட்சிக்கு கொண்டு வரணும். செவரல் பர்சன்கிறதுனால இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஓகே சார். அதாவது சாட்சிக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள் வரும்போதுங்க தான் இங்கே வருது. செவரல் பர்சன்ஸை கொண்டு வர முடியாது. 33 relevancy of certain evidence for proving in subsequent proceedings the truth facts stated therein. ஒரு விஷயத்தில் சொன்னதை, ஒரு கோர்ட்டில் சொன்னதை அடுத்த கோர்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடுதோம். எவிடன்ஸ் given by a witness in Indian judicial proceedings or before any person authorized by law to take it. 2 எவிடன்ஸ் ஒரு வழக்கில் கொடுத்தது அல்லது ஒரு சாட்சியம் எடுக்க அதிகாரமுள்ள, சட்டப்படியான அதிகாரமுள்ள ஒருத்தரிடம் கொடுத்த எவிடன்ஸ். ரெலவெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரூவிங், அதை எடுத்துக்கிட்டோம். ரெலவெண்ட் எங்கே எடுத்துக்கிட்டோம்? என்ன சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆர் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த சேம் ப்ரொசீடிங்ஸ். வேற ஒரு சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அல்லது அதே வழக்கில் பின்னால் ஒரு விஷயத்தில். The truth of the facts which states when the witness is dead cannot be found, incapable of giving evidence or kept out of way by the adverse party in his presence cannot be obtained. இது என்னன்னா, முந்தின செக்ஷனில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னோம், காணாமல் போனவர் இப்படி உள்ள வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சாட்சி செய்தவர் சாட்சி கூண்டலில் நின்று சாட்சி சொல்லியிருக்கார். அவர் இப்போ திரும்ப வர முடியலை. அப்படி உள்ள சூழ்நிலையில் திரும்ப எப்படிலாம் வர முடியலைன்னா, விட்னஸ் இஸ் டெட், அவர் இறந்துட்டார். அல்ல விட்னஸ் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலை, அல்லது இன்கேபபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ், அல்லது எதிர்பார்ட்டி அவரை வரவிட மாட்டேங்காங்க, எங்கேயோ அடைச்சி வச்சுட்டாங்க, அல்லது அவரை கொண்டு வர முடியணும்னா நிறைய பண செலவாகும். இதில் 32 சொன்ன அதே விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயம் கூட இருக்குது, கெப்ட் அவுட் ஆஃப் வே பை த அட்வர்ஸ் பார்ட்டி. எதிர்பார்ட்டி அந்த விட்னஸை ஒழிச்சு வச்சுருக்கான், மறைச்சி வச்சுருக்கான், வர முடியலை. இப்படி உள்ள சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே கொடுத்த விட்னஸை சப்சக்வெண்ட் ஜுடிஷியரி ப்ரொசீடிங்ஸில் எடுத்துக்கிடலாம், லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் எடுத்துக்கிடலாம். அங்கே சில கண்டிஷன்ஸ். அந்த ப்ரொசீடிங்ஸ் சேம் பார்ட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அதே ஆட்களுக்கு நடுவில் இருக்க வேண்டும், அல்லது அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எவிடன்ஸ். அதே ஆள் இல்லை, ஒரு ஆள் இருப்பார், அவர் இறந்துருப்பார், அவர் பிள்ளைகள் வழக்கு நடத்தும். அதான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட். இது ஒன்று, ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே பார்ட்டியாக இருக்கணும், அல்லது அவங்க பிள்ளைகள் அந்த மாதிரி அவர்கிட்ட சொத்தை வாங்கினவங்க, ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது, அட்வர்ஸ் பார்ட்டி இன் த ஃபஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் ஹேட் த ரைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராஸ் எக்ஸாமின் இந்த விட்னஸை சப்சக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லேயோ அல்லது அதே ப்ரொசீடிங்ஸில் பின்னாலேயோ நம்ம எடுத்துக்கிடணும்னா அந்த விட்னஸை
ஆப்போசிட் சைடு கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்கணும். அடுத்த கண்டிஷன், கொஷின்ஸ் இன் இஷ்யூ வேர் சப்ஸ்டான்ஷியலி சேம் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் ப்ரொசீடிங்ஸ். முன்னால் நடந்தது இதுவுமே அதே வகையான கொஷினாக இருக்கணும், அதே வகையான டிஸ்பியூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் ட்ரையலில் பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொசீடிங்ஸுங்கிறது ப்ராசிக்யூட்டருக்கும் அக்யூஸ்டுக்கும் நடுவில் உள்ள ப்ரொசீடிங்ஸாக நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ ஒரு விட்னஸ் கொடுத்துட்டாரு, இறந்து போனார், காணாமல் போனார், முடியாமல் போனார், அல்லது அவரை கொண்டு வர முடியவில்லை, அல்லது எதிர்பார்த்து அவரை ஒளித்து வைத்து கொண்டார்கள், மறைத்து வைத்து கொண்டார்கள். அப்படிங்கையில் அதே ப்ரொசீடிங்ஸில் பின்னால் அல்லது சப்சக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ், உதாரணம் அதே ப்ரொசீடிங்ஸில் பின்னால்னா அதே இதில் அப்பீல் போவாங்க. அங்கே அப்பீல் போவையில் ஐயா அந்த எவிடன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க கேட்க முடியாது, ஏன்னா ஆள் இல்லை. அதை பழைய விட்னஸ் என்னெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு கண்டிஷன், அவர் ஒன்றும் இல்லை, அதே சேம் இஷ்யூவாக இருக்கணும், அதே பார்ட்டிஸாக இருக்கணும், அல்லது அவங்களுடைய பிள்ளைகளோ அவர்கள் வழி உரிமைகள் பெற்றவர்களோ இருக்கணும், சேம் பார்ட்டிஸ் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அட்வர்ஸ் பார்ட்டி வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்கணும், இஷ்யூ சேம் இஷ்யூவாக இருக்கணும்னு 3 கண்டிஷன் இருந்தால் கொடுத்த எவிடன்ஸை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பின்னால் உள்ள விஷயத்துக்கு எடுத்துக்கிடுதோம். இது வந்து ஜுடிஷியலாக இருக்கலாம் அல்லது எனி பர்சன் ஆத்தரைஸ் பை லா அப்படிங்கிறா இருக்கலாம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் மேட் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் போகிறோம். சந்தேகம் இருக்கா? இல்லை சார் அடுத்த செக்ஷன் போகலாம் சார். சரி, இன்னும் ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் முடிச்சுக்கிடுவோம். என்ட்ரிஸ் ஆஃப் புக்ஸ் வென் ரெலவெண்ட்டு. ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சது எப்போ ரெலவெண்ட் அப்படின்னு. என்ட்ரிஸ் ஆஃப் புக் ஆஃப் அக்கவுண்ட் இன்க்ளூடிங் தோஸ் மெயின்டைன் இன் அன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் regularly kept in the course of business whenever they refer to a matter in which the court has to inquire. Such statement shall not alone be sufficient. Inquire போது relevant, but such statement shall not alone be sufficient evidence to charge any person with liability. ஒருவருடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்டு ரெலவெண்ட்டாக இருக்கலாம், அது இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவர் வச்சுருந்துருக்கணும், அந்த கோர்ட்டு விசாரிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், அது மட்டுமே போதாது, ஒருவனுக்கு லைபிள் அப்படின்னு சொல்லுது. அவர் புஸ்தகம் எழுதி வச்சுருக்காரு, இவனுக்கு தரணும் அப்படின்னு கொண்டு வந்து, ஐயா என் புஸ்தகத்தில் நான் எழுதி வச்சுருக்காங்க காட்டுங்கன்னு கோர்ட்டில் கொண்டு வந்து காட்டினா முடியாது. ஏன் கள்ளக்கணக்கு எழுதி வச்சுருக்கலாம். என்ன கண்டிஷன் வந்தால் ரெகுலர், இது அந்த கேஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் எம்னம் கௌரமணி சிங்க்கு. எக்ஸ்ட்ரா ஆஃப் அக்கவுண்ட் கொராபரேட்டட் வித் ஓரல் எவிடன்ஸ் ஆஃப் பிளைட்டிங் பிஸ்னஸ். அவர் புக்கையும் கொடுத்தாரு, வேறு விதமாகவும் அதை நிரூபித்தார் அப்படின்னா எடுத்துக்கிடலாம், லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் மட்டுமே போதாது ஒருவருக்கு லைபிலிட்டியை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ரெகுலர்லி கெப்ட் அப்படின்னு சொன்னால் டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணும், மணிக்கு மணி எழுதணும்னு இல்லை, பொதுவாக இருக்கணும். ரெகுலர்லி கெப்டுன்னா கரெக்ட்லி கெப்டுன்னு இல்லை அப்படின்னு ஒரு கேஸில் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் வழக்கமாக அதை உபயோகிக்காங்க, அதை கரெக்டாக இருக்குன்னு இல்லை, ஆனால் கரெக்ட்னஸை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக இருந்தால் தான் அக்செப்டபிலிட்டி வரப்போகுது அப்படின்னு. அப்போ ஒரு புஸ்தகம் நார்மல் கோர்ஸில் உள்ளதை எவிடன்ஸுன்னு எடுத்துக்கிட்டு தான் அது ஒரு லைபிலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணாது அப்படின்னு. உதாரணத்துக்கு செல்ஃபோன் கம்பெனி கால் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, அது அங்கே ஒரு வேணுமானால் அது கொண்டு வந்து இது ரெகுலர்லி கெப்டு ஒரு எவிடன்ஸாக ரெலவெண்ட்டாக கொடுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒன்று, இதை மட்டுமே எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு லைபிலிட்டியை ரைஸ் பண்ண முடியாதுங்கிறது சொல்லியிருக்காங்க. 35 ரெலவன்சி ஆஃப் என்ட்ரி இன் பப்ளிக் ரெக்கார்ட் மேட் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி. வழக்கமாக அவர் செய்யக்கூடிய வேலையில் ஒரு விஷயத்தை செய்தார், அவருடைய டியூட்டி அது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் என்ட்ரி இன் பப்ளிக் ஆர் அதர் அஃபிஷியல் புக் ரெஜிஸ்டர் ஆர் ரெக்கார்ட் ஆர் அன் எலக்ட்ரிக் ரெக்கார்ட். ஒரு என்ட்ரி இருக்குது,
the entry public or official book, register, record, stating a fact in issue or relevant fact, made by public servant in the discharge of his official duty or by any other person in performance of a duty specially enjoined by the law of country. இது ரெலவெண்ட்டு அப்படின்னு. உதாரணத்துக்கு இதில் என்ன சொல்லுவாங்க, எனி என்ட்ரி இன் பப்ளிக் ஆர் அதர் அஃபிஷியல் புக், மேரேஜ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணாங்க, பப்ளிக் ஆர் அஃபிஷியல் புக் ரெஜிஸ்டர், ஸ்டேட்டிங் எ ஃபேக்ட் ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட், இவருக்கும் திருமணம் நடந்தது என்று அங்கே ஒரு பதிவு இருக்கிறது. மேடு பை எ பப்ளிக் சர்வன்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் டியூட்டி, அவருக்கு வேலையே என்ன, திருமணத்தை அதில் பதிவு செய்யணும், பதிவு செய்திருக்காரு. ஆர் எனி அதர் பர்சன், அல்லது இதே மாதிரி வேறு யாருக்காவது ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க ஒரு புஸ்தகத்தை வச்சுருந்தாங்கன்னா, அதில் எழுதியிருந்தாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அஃபிஷியல் அப்படின்னு. ரெஜிஸ்டர்ட் பை எ பப்ளிக் ஆஃபீஸர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அதை செக்ஷனில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கேஸில் அலமேலு வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இதனுடைய அக்செப்டபிலிட்டியை பார்த்து பார்க்கும்போது, அன்லெஸ் த பர்சன் ஹூ மேட் த என்ட்ரி ஆர் ஹூ கேவ் தி டேட் ஆஃப் பர்த் இஸ் எக்ஸாமின்ட், அது எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் இதில் இருக்க ஏஜ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்து ஒரு இஷ்யூ. அந்த டேட் ஆஃப் பர்த்தை யார் சொல்லி யார் அங்கே பதிவு செய்தாங்கதையும் கொண்டு வரணும். அவங்க அம்மா சொன்னாங்க இதான் டேட் ஆஃப் பர்த், அதனால தான் நான் ஸ்கூல் ரெக்கார்டில் இதை எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. இதோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சந்தேகம் இருக்கா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உள்ள விஷயம், மாறி மாறி திரும்ப திரும்ப அதையே சொல்லுவோம். புரியுதுன்னா விட்டுறலாம், சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிடலாமா? சரி, க்ளோஸ் பண்ணிடுறோம். நாளை பார்க்கலாம்.